அதுக்கு அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு 4 மாதம் அவங்க உயிரோடு இருந்தாங்க உலகத்தில். அதுக்கு பிறகு தான் அவங்க வஃபாத் ஆனாங்க. அந்த நேரத்தில் தான் இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஃபரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. ஆயத்து சூறாக்கள் இறங்குச்சு. எல்லா சகாபாக்களும் சந்தோஷப்பட்டாங்க. சில முக்கியமான சகாபாக்கள் அழுதாங்க. அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பெரிய மூத்த சகாபாக்கள் அழுதாங்க. கேட்டாங்க, ஏன் நீ அழுவுறீங்க? அல்லாஹ் தீனுக்கு வெற்றியை கொடுத்துட்டேன்னு சொல்கிறான், நீங்கள் என்ன செய்றீங்க அழுவுறீங்களா? ஆமாம், தீனுக்கு வெற்றி கொடுத்தேன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை முடிஞ்சு போச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு போயிடுவாங்களேன்னு நினச்சி அழுதாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய அறிகுறிகள் இங்கே இருந்தே தெரிய ஆரம்பிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு பிரிய போகிறாங்கன்றது அதோடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. அதனால் சகாபாக்கள் அழுதாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1.25 லட்சம் சகாபாக்களை ஒன்று கூட்டி அங்கே தீனோட பிரச்சாரம் செஞ்சாங்க. அதுதான் கடைசி பேருரை, மிகப்பெரிய பேருரை ஆட்டினாங்க. அதில் தொழுகையோட விஷயத்தில் பேணுதல் செய்யுங்க, அடிமையோட விஷயத்தில் நீங்கள் பேணுதல் செய்யுங்க, அடிமைகளை உரிமை விடுங்க என்பதாக சகாபாக்களுக்கு அதிகமாக வலியுறுத்தினாங்க. தொழுகையுடைய விஷயத்திலையும் பேணுதல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, நான் தீனை உங்கள் இடத்துல எத்தி வச்சேனான்னு கேட்டாங்க. சகாபாக்கள் எல்லாம் ஒன்று தேர்ந்து சொன்னாங்க, நீங்கள் எத்தி வச்சது மட்டும் இல்லை, யாரை சொல்லலாம், வாழ்ந்து காமிச்சிங்க, தீன்படி எங்களுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நீ தான் சாட்சி, இந்த விஷயத்துக்கு நீ தான் சாட்சி சொல்லி அல்லாஹ் சாட்சியாகிறாங்க. பிறகு அங்கே இருந்த சகாபாக்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. இங்கே இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சகாபாக்கள் எந்த விஷயத்தை கேட்டீங்களோ இதை கொண்டு போய் என்ன செய்யுங்க, முழு உலகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லி மக்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பிறகு தான் சகாபாக்கள் முழு உலகத்துக்கு பரவி சென்றாங்க. இந்த மக்கா மதினால ஒரு 10,000 சகாபாக்களோட கபர் தான் இருக்குது. மக்காவிலையும் மதினாலும் சேர்த்து மொத்தம் 10,000 கபர்கள் தான் இருக்குது. மீதி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கபர்கள் இருக்குது. முழு உலகத்தில் இருக்குது. முழு உலகத்தில் சகாபாக்கள்லாம் செஞ்சாங்க. முழு உலகத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் இடத்துல போய் என்ன செஞ்சாங்க, தீனோட பிரச்சாரம் செய்த உழைப்பு செய்து ஒரே மாதிரியான உழைப்பு பாருங்க. முழு உலகத்தில் மக்கள் வராங்க. எல்லாருமே ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா பாருங்க? எதுவுமே இல்லை. முழு உலகத்தில் ஒரே விதமான உழைப்பு செய்து மக்களை உருவாக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ வரக்கூடிய பள்ளி பாருங்கள், வலது பக்கம் வரக்கூடிய பள்ளி இருக்க மஸ்ஜிதே நமீரா. இந்த பள்ளியில் துல்ஹஜ் 9 பாங்கு சொல்லுவாங்க, லொஹரில் பாங்கு சொல்லுவாங்க. இங்கே ஒரே ஒரு முறை தான் பாங்கு சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாங்கு லொஹரில். அந்த பாங்கில் 2 தொழுகை தொழுகணும். லொஹருடைய தொழுகை, அசரோட தொழுகை ஜம்மு செய்து தொழுகணும் இந்த பள்ளியில். மஸ்ஜிதே நமீரா இந்த பள்ளி தான். இந்த பள்ளி பூட்டி தான் இருக்கு, உள்ள யாரும் போக முடியாது. இந்த வாசல்ல வராண்டா வரைக்கும் போவோம். இங்கே ஒரு 5 நிமிஷம் இருக்கும் சொல்லு ஜி, ஒரு 5 மினிட் இதில் இறங்கி